ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி. இது இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம். இது கூட ஆயில் வேணும். அப்புறம் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம்லாம் தாளிச்சுக்கோங்க. ஸோ நல்லா தாளிப்பு வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வரமிளகாய் நான் சின்னதாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் போடுங்க. இது ஃப்ளேவரிங்க்கு தான், இதில் காரம் தேவையில்லை. ஸோ முழுசாக போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயமும் மாங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விடுங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாங்காய் வேகிறதுக்கான தண்ணி, நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய மாங்காய் கெட்டி மாங்காங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வெந்து வரணும், பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். டீஸ்பூனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் அந்த செமி கிரேவியாக எடுத்துருங்க. ஸோ சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி ரெடிங்க. இது நீங்கள் ட்ரை ஆக்கலாம் தேவையில்லை, இப்படியே எடுத்து சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.